ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இளங்கோவும் யாழினியும் எத்தனை நாளா பூட்டி வச்சிருந்த ரகசியம் இன்னைக்கு உடைஞ்சு போச்சுங்க. அது எப்படி உடைஞ்சிட்டு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த நல்ல சிவம் கூட போனார் இல்ல, இவர் வாய வச்சுட்டு சும்மா இருப்பாரா? அங்க இருக்கிற நர்ஸுங்க எல்லாரையும் உட்காந்துட்டு ஒரே கேள்வியா கேட்டு தொலைக்கிறாரு. அந்த கேள்வி கேட்கறதுல அவரோட ஸ்டூடெண்டா இருப்பார் போல, இதுக்கு முன்ன போலீஸ் ட்ரைனிங்ல இருந்தவர் போல, அவர் இருந்துகிட்டு எல்லா ஒன்றையும் சொல்லிடுறாரு. நான் உங்களுடைய ரொம்ப பெரிய தீவிர பக்தன்னே சொல்லலாம். உங்களுடைய டீச்சிங்னால நான் உருப்படாம போயிருக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு படிச்சதுனாலதான் என்னவோ தெரியல, நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். என்னுடைய நல்ல நிலைமைக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய நல்ல நிலைமைக்கு வர வச்சு உங்களை ஏமாத்த எனக்கு மனசு இல்லை, அதனாலதான் இந்த உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அது என்னன்னா, இளங்கோவுக்கு யாழ்னிக்கும் குழந்தையே இல்லை. அவங்க ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னு எனக்கு இப்பவே தெரியவே இல்லை. அவங்க குழந்தை பிறக்கலன்றதுக்காக வராங்களா, இல்ல குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ட்டு வராங்களா, இல்ல குழந்தை பிறக்க போறதுலன்னு தெரிஞ்சு வராங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாயில வந்த எல்லாத்தையும் சொல்ல அதே இடத்துல நெஞ்சு வச்சுன்னு விழுந்துடுறாரு நம்ம நல்ல சிவம். ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹார்ட் அட்டாக்கா. அடப்பாவி என்னடா ஆச்சு, ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாழினியும் நம்ம இளங்கோவும் அந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா உண்மையும் சொல்ல, அதனாலதான் மயக்க போட்டு விழுந்தாரு. அதனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அடப்பாவுமே எத்தனை நாளா பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை இப்படி உடைச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலையில கையை வச்சு உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் போனை பண்ணி ஒரு தம்பம் நடந்து போச்சு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீனா போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் வந்துட்டு, ஏமா இத்தனை நாளா இந்த உண்மையை நீங்க ஏன் சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீங்க இங்க வேற ஒரு பிரச்சனைக்காக வந்தீங்க, ஆனா இங்க உங்க வீட்டுல வேற ஒன்றும் சொல்லிட்டீங்க. இது எங்களோட டாக்டர் தொழிலுக்கே அசிங்கமா, உங்களால எங்களுக்கெல்லாம் அசிங்கம். இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு சீலே வச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு அறிவில்ல வெக்கமா இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் போன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இதை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாப்பா அவங்க என்ன இது எல்லா பக்கமும் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்றது, எவ்வளவோ பொய்ய சொல்லிட்டோம். இப்போ இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் விக்ரம் விசாரணைக்கு மேல விசாரணையா நடத்திட்டு இருக்க. ஆனா எல்லா விஷயமே தெரிஞ்சு நம்ம விக்ரம் வந்துகிட்டு அமைதியா தான் போயாகணும். வேற என்ன பண்றது, நம்ம தம்பி கொண்டாடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் அமைதியா போயிடுறாரு. வேற என்ன பண்றது சொல்லுங்க. விசாரணைக்கு மேல விசாரணையா நடத்திட்டு இருக்க. ஆனா எல்லா விஷயமே தெரிஞ்சு நம்ம விக்ரம் வந்துகிட்டு அமைதியா தான் போயாகணும். வேற என்ன பண்றது, நம்ம தம்பி கொண்டாடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் அமைதியா போயிடுறாரு. வேற என்ன பண்றது சொல்லுங்க.